ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு சினங்கொண்ட சிங்கமா எந்திரிப்பா, ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாடலாக போஸ் நிற்க வச்சு எடுக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே கடுப்பாகுது, வெறுப்பாகுது, வேதனையாகுது, வெக்கமாகுது. யாருக்கு? நம்ம ஊசி பட்டாசுக்கு தாங்க. பொண்டாட்டி எப்படி நடத்துகிற, உனக்கெல்லாம் வந்துட்டு இப்படியா, உனக்கெல்லாம் பால்டால் ஊற்றே கொள்ளணுண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சினங்கொண்ட சிங்கமா எந்திரிங்க, ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுங்க அப்படி இப்படின்னு டைலாக் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து சினங்கொண்ட சிங்கம்லாடா நீ, சிக்கு புக்கு சிக்கல் சிவபதிடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வேலன் எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான் பாருன்னு உருகுறியா, சரி நல்லா உருகு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மார்க்கெட்டில் ஒரு பிரச்சனைங்க. என்ன பிரச்சனைன்னு பார்க்குறீங்களா? அதாவது ஒருத்தர் வந்து வட்டி காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு கடையை காலி பண்ணுறாங்க. நீ எப்படா காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கணுமே வேலைன்னு போயிட்டு அடிதடிலாம் வேற லெவலில் ஃபைட் பண்ணி அவங்கள வந்துட்டு சேவ் பண்ணுறாங்களாமா. சேவ் பண்ணவர்கிட்ட நன்றின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொருத்தன் கூட வில்லன் ஆகிட்டாங்க. ரொம்ப நாள் காலை காணுமேப்பா, எங்கப்பா போயிருந்தேன்? இல்லைங்க, சின்ன விஷயமா ஜெர்மனி வரையும் போயிருந்தேன், அதனால இப்போ தான்ப்பா வந்தேன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் என்றீங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம தென்னரசுக்கு வந்து பயங்கரமான மூளை. என்னன்னு பார்க்குறீங்களா? அதோ ஏற்கனவே வந்து குடோனில் வச்சிருக்க அரிசி முட்டையெல்லாம் கொண்டு போய் இறக்கணும்னு பிளான் பண்ணுறாரு. அதனால எப்படியாவது சக்தியை காலி பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. டேய் நல்லா வருவடா, நாளைய ப்ரொமோன்னு ஒன்று விட்டானுங்க பாரு, ஐயோ செத்து போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சக்தியை அடிச்சத்தல்ல பிளான் பண்ணுறாராமா. டேய் நல்லா வருவாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம வேலைன்னு ஒரு பக்கம் சக்தியை சமாதானம் பண்ணுங்கிறதுக்காக மறைச்சு வச்சிருக்காரு, கையில் அடிப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம சக்தி பார்த்துட்டு கோவத்தில் கொந்தளிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சேரனுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சந்தோஷமா இவங்க ஸ்வீட் எடுத்து கொண்டாடலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க. கடைசியில் பார்த்தா திட்டுன்னு திட்டி விட்டு போயிட்டாங்க. அவர் மேலே தப்பு இல்லை, திட்டாதப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.